எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் பார்க்குறேன் என்னோடய சக்ஸஸில். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இன்னொரு தேங்க்யூனோட ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக இங்கே வந்துட்டு வரும்போதே வந்துட்டு ஒரு ஐடியா இல்லாமல் தான் வந்தேன். மேபி காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்ற ஒரு இது இல்லை. ஃபஸ்ட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, வெல் விஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொன்ன பாதையில் போயிட்டு மேபி தப்பு பண்ணிட்டணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்துட்டு சரி ஒரு 2019 முடித்தப்போ தான் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லாமல் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்குன்னு ஏதாச்சும் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால தான் வந்துட்டு நான் எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குமோ, என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக தெரியுமோ அப்படின்றத வந்துட்டு நான் சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு டிஎன்பிசி ட்ரை பண்ணேன். அது வந்துட்டு எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை மேபி. அதனால வந்துட்டு நான் பேங்கிங் செக்டர் சூஸ் பண்ணேன். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் சக்ஸஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டே கிடச்சிது. ப்ரிலிம்ஸ் என்னால் டக்குன்னு கிளியர் பண்ண முடிஞ்சது ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே. அது வந்துட்டு கண்டிப்பாக வந்து மென்டார்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது தான். மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், கிளியர் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. அதனால வந்துட்டு நான் இது பண்ணுறதுன்னு சொல்லலை, யாருக்கும் அட்வைஸ் கொடுக்க போகிறதில்ல. அதனால் இங்கிலீஷ் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் வந்துட்டு ஏன் அப்படின்னா எனக்கு அதிகமாக படம் பார்க்க பிடிக்கும். நாவல்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் படிப்பேன். அதில் வந்துட்டு எனக்கு என்ன கைண்ட் ஆஃப் பெனிஃபிட் கிடச்சிது அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு நாவல்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரீடிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேகாக இருக்குன்ற மாதிரி தோணாது. உங்களுக்கு அடுத்த டாபிக் வந்து டக்குன்னு போயிடலாம். இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் எல்லாருமே வந்துட்டு படிக்கவே பிடிச்சிருக்காது நம்ம எல்லாருக்குமே. எனக்கு அந்த டயத்தில் வந்துட்டு ரீடிங்கில் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. யாருக்கும் சஜஸ்ட் பண்ணலை. மேபி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு நாவல் எடுத்து ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு தேங்க்யூ வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஊருக்கு சொல்லணும். நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் தான். பட்டு புதுசாக இருந்தது, ரொம்ப ஹீட் வேறு. ஒரு ஃபஸ்ட்டு 1 வீக் to 1.5 வீக்ஸ்லாம் வந்துட்டு முடியல. திரும்ப போயிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். பட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இங்கே வந்துட்டோம், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம திரும்ப இன்னொரு ராங்கான டிசிஷன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் மனசில் இருந்தது. அதனால் வந்துட்டு நான் இப்படியோ ட்ரை பண்ணி இங்கேயே இருந்தேன். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், எல்லா ஷாப்லேயுமே வந்துட்டு நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட்டுன்ற மாதிரி ஏதோ வச்சுன்னு கொடுப்பாங்க. அவங்க சைட்லேருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அது பண்ணாமல் யாருமே அந்த மாதிரி ஹெல்ப் வாங்காமல் இருந்திருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ஃப்ளட் வந்த கூட பக்கத்து வீட்டில்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தனியாக வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு நிற்கலை. அது வந்துட்டு கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலியும் சரி நிறையா ஹெல்ப் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய ஸ்டாஃப்ஸு, மென்டார்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஒரு டவுட் கேட்டாலும் அதை வந்துட்டு வெயிட் பண்ணி சொல்லிக் கொடுக்காம போனதில்லை அவங்க. அதனால் அவங்களுக்கும் என்னோடய தேங்க்யூ. சீஃப் கெஸ்ட்டாக இருக்கும் மென்டார்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இன்னொரு டைம் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற கிளியர் பண்ண பர்சன்ஸ்க்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது வந்துட்டு நீங்கள் ஒரு இதுதான் எண்ட் ஆஃப் சக்ஸஸ் இல்லை, நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினைக்காம இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி கடந்து இன்னும் வந்துட்டு பெரிய சக்ஸஸாக வந்துட்டு அச்சீவ் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.